அன்பான நேயர்களே, நாம் இடைவேளைக்கு முன்பாக தீராத வயிற்று வலி என்கிற நோய்க்கான ஒரு அற்புதமான மருத்துவத்தை பார்த்தோம். இப்பொழுது குடல் புண்கள் மற்றும் வாய் துர்நாற்றத்திற்கான ஒரு மருத்துவத்தை நாம் பார்க்கலாம். பெப்டிக் அல்சர். இந்த நோயினால் பல்வேறு வகையான வயிற்று உபாதைகள் ஏற்பட்டு நாளடைவில் புண்களாக மாறும். இவை புண்கள் படிப்படியாக அதிகரித்து உண்ட உணவு செரிக்காமல் நாம் பேசுகின்ற பொழுதோ அல்லது நன்றாக உறங்கி எழுந்தவுடன் நமது வாய்ப்பகுதியிலிருந்து ஒரு வகையான துர்நாற்றம் வீசும். இவற்றை தணித்து கொள்வதற்கும் முழுமையாக குடல் புண்களை ஆற்றுவதற்கும் ஒரு அற்புதமான மருத்துவத்தை நாம் பார்க்கலாம். அதற்காக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் ஜீரகம். நாம் ஏற்கனவே ஜீரகத்தின் பல்வேறு மருத்துவ பயன்களை தெரிந்து கொண்டோம். குறிப்பாக ஜீரணம் உள் உறுப்புகளை அற்புதமான முறையில் காக்கும் சக்தி என்பதால், குடல் புண்களை முழுமையாக ஆற்றும் என்பதால் ஜீரகத்தை நாம் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நெல்லி முள்ளி என்று சொல்லுகின்ற நெல்லி வற்றல், காய்ந்த நெல்லி வற்றலை நாம் எடுத்து வைத்துள்ளோம். குடல் புண்களை ஆற்றும், வாய்ப்பகுதியில் வருகின்ற துர்நாற்றங்களை போக்கும் என்பதால் நெல்லி வற்றலையும் நாம் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக சுக்கு துண்டு. அன்பான நேயர்களே, அடிவயிற்றில் காணுகின்ற புண்களை படிப்படியாக ஆற்றி குடலுக்கும் வயிற்று இரைப்பைக்கும் நன்மை செய்யும் என்பதால் நாம் சுக்கு துண்டையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக ஏலக்காய் தூள். ஏலக்காய் தூள் வயிற்று உப்பசங்கள், வாயில் வருகின்ற துர்நாற்றங்கள் இவற்றையெல்லாம் தணிக்கும். இதில் இருக்கக்கூடிய நறுமணம் வாய்ப்பகுதியில் வருகின்ற துர்நாற்றத்தை மறைக்கும் என்பதால் ஏலக்காய் பொடியும் நாம் எடுத்து வைத்துள்ளோம். அன்பான நேயர்களே, எடுத்துக்கொண்ட பொருட்களின் அளவுகளை பார்க்கலாம். ஜீரகம் 10 கிராம், சுக்கு துண்டு 5 கிராம், நெல்லி வற்றல் 5 கிராம், ஏலக்காய் பொடி 1/4 தேக்கரண்டி. இவை அனைத்தும் ஒன்றாக அரைத்து நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அன்பான நேயர்களே, அவ்வாறு அரைத்து எடுத்துக்கொண்ட பொடி இப்பொழுது அரைத்து எடுத்து வைத்துள்ள பொடியை நாம் எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் எனில், குடல் புண்கள், வாய்ப்பகுதியில் வருகின்ற துர்நாற்றம் என்கிற நோய் உடையவர்கள் காலை மாலை இருவேளையும் அரை தேக்கரண்டி எடுத்துக்கொள்ளவும். அரை தேக்கரண்டி அளவிற்கு எடுத்து வாயிலிட்டு நன்றாக சுவைத்து வெந்நீர் குடித்து வந்தால் படிப்படியாக இந்த குடல் புண்கள் ஆறிவிடும், வாய்ப்பகுதியில் வருகின்ற துர்நாற்றங்கள் மறையும். அன்பான நேயர்களே, மிகவும் எளிமையாக நமக்கு கிடைக்கின்ற பொருட்களை கொண்டு நாம் தயாரித்த இந்த மருத்துவம் நோய் உடையவர்களுக்கு ஒரு வரப்பிரசாதம். ஆகையால் நோய் உடையவர்கள் இப்பொடியை பயன்படுத்தி நோயின்றி வாழ வேண்டுகிறேன்.